வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ் அதாவது ஆர்பிஎஃப், எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள், குரூப் டி, என்டிபிசி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்டது. அதாவது 2018 ஓகேவா, ஸோ 2019 அந்த ஆண்டுகளில் ரயில்வே எக்ஸாமினேஷன் இந்த குரூப் டி, என்டிபிசி அதேமாதிரி இந்த எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கப்பட்ட மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, ஸோ ஒருத்தவங்க வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க எந்த வருஷம் எப்போ கேட்டது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல சொல்லி. ஸோ நான் இனிமேல் இந்த மாதிரி சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ இது இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே 2018 அண்ட் 19 வந்து ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸில் என்டிபிசி அல்லது குரூப் டி இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஸோ நீங்கள் ஒரு நம்பிக்கையாக படிங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணேன். வேறு எந்த ஒரு கொஸ்டின்ஸும் டீச் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா, ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஒரு எக்ஸாமினேஷன் ரிலேட்டடான ஒரு ஐடியாவும் கிடைக்கும். எப்படி கொஸ்டின் கேட்டால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் வந்து கண்டிப்பாக வரும். ஓகேவா, ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். First question, the current age of ratio A and B is 8:15. 8 years ago, the age ratio was 6:13. Now, what will be the age ratio of A and B after the 8 years? ஓகேவா, அதாவது புரியுதுங்களா? A மற்றும் B. ஓகேவா, ஸோ இங்கே வந்து A இருக்குது அண்ட் B இருக்குது. ஓகேவா, A and Bயோட தற்போதைய வயது. ஓகேவா, ஸோ தற்போதைய ப்ரெசன்டேஜ் சொல்லலாமா? ப்ரெசன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8:15. ஓகேவா, ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8:15 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களின் வயது வீதம் 6:13. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 6:13 அப்படின்னு மாதிரி இருக்கு. ஓகேவா, ஸோ 6:13. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஏ மற்றும் பியின் வயது வீதம் என்ன அப்படி மாதிரி கேட்கலாம். ஓகேவா, ஸோ இது இது ப்ரெசண்ட். ஓகேவா, ஸோ இது ப்ரெசண்ட்டு, இது பாஸ்ட்டுன்னு வச்சுக்கோம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அது ஃப்யூச்சர் வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இதை புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், இப்போ கொஷின்ஸ்லாம் அவங்க சொன்னதுபடி வந்து நான் பார்த்தாச்சு. இப்போ ஃப்யூச்சர் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போது இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் 8 இயர்ஸ். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஃபைனலாக என்ன சொன்னாங்கன்னா இப்போது 8 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்படின்னா இதுலேருந்து நம்ம 8 + 8 பார்க்கணும். ஓகேவா, ஸோ அது இருக்கட்டும் அப்படியே. இப்போது இந்த 6, 8 அதை வச்சு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போது இங்கே மேலே 6 இங்கே 8 இருக்குல்ல, இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 சொல்லலாமா? ஓகேவா, ஸோ அதாவது 2 வந்துன்னா கூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? அதே மாதிரி இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் வந்துன்னா 2 சொல்லலாமா? ரெண்டுலேயுமே சேமாக 2 2 தான் இருக்குது. அப்போ 2 இது அப்படிங்கிறது 8 வருஷம் அப்படின்னா ஒரு இதுங்கிறது. ஓகேவா, இருங்க, 2 இதுங்கிறது 8 வருஷம் அப்படின்னா ஒரு இதுங்கிறது 4 வருஷம் நம்ம சொல்லலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ 4 இது. அப்போ இங்கே இந்த இடத்துல 8, இந்த 8 கூட இன்ட்டு 4 பண்ணிங்க அப்படின்னா 4 8 32 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இது கூட இந்த 4 பண்ணுங்க. ஓகேவா, ஸோ 4 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 15 4 வந்துன்னா 60ன்னு சொல்லலாமா? ஓகேவா, ஸோ இங்கே 60 இயர்ஸ். ஓகேவா, ஸோ இங்கே 60 வரும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 32. ஓகேவா, ஸோ இந்த இது தான் வந்து தற்போதைய அதாவது ப்ரெசண்ட் வயசு. ஓகேவா, ஸோ இங்கே 60 இயர்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 32 இயர்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன தேவை, அதாவது இப்போது 8 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே +8 தானே சொல்லியிருக்காங்க. அப்போ இது கூட +8 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 40 ஆயிடுச்சா? ஸோ 40 தான் இப்போ நான் வரும் இங்கே. அதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூட 8 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 68 வருமா? ஸோ இப்போ 40 இங்கிட்ட 68. ஓகேவா, ஸோ இப்போ தான் நம்ம ரேஷியோ பார்க்கணும். ரேஷியோ ஈக்குவல் டு ஓகேவா 40 இந்த பக்கம் 68. ஓகேவா, ஸோ இதை அடித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா 4 இப்போ அடிக்கலாமா? ஓகேவா, ஸோ பைத்தாங்க 40, இது வந்து பார்த்திங்கன்னா 17 நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 68 அடிக்கலாமா? ஓகேவா, அப்போ 10:17 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? 10:17 அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டியில் தான் 10:17 அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஏபி அப்படிங்கிறது இருக்குது. இதில் ப்ரெசண்ட்டு பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்டேஜுங்கிறது 8:15 சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அதனால் அது 6:13 அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏபிக்கு. அதை போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் பார்த்தோம். என்னென்னா 2 இருந்துச்சு. இப்போ 2 இதுங்கிறது 8 அப்படின்னா ஒரு இதுங்கிறது 4 அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ ஒரு இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஜோட வந்து மல்டிபிள் பண்ணோம். 8 × 4
15 × 4 அப்படிங்கிற பண்ணும்போது நமக்கு 32 அண்ட் 60 கிடச்சிச்சு. இப்போ அது கூட பாஸ்ட் இப்போ இது ஃபியூச்சருக்கு 8 வருஷத்தை பிறகு அப்படி மாதிரி நீங்கள் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அதனால் 8 கூட்டணும். 32 கூட 8 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 கிடச்சிச்சு. அதே மாதிரி 60 கூட 8 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 68 கிடச்சிச்சா. ஸோ அப்போ அந்த 40 68 அது ரெண்டையும் வந்து இங்கே போட்டு இதை வந்து அடித்தோம். 5 40 அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 17 வந்து 68 ஓகேவா. ஸோ அப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 10:14 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா. ஸோ அப்போ அதுதான் ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேவா. எஸ் completed the same work 20 days if they start work together but 5 days later he left work. How many days does we have to completed the rest of the work ஓகேவா. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 25 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏங்கிறது போட்டுக்கிறங்க ஓகேவா. ஏங்கிறது இங்கே வந்து ஒருங்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வேலையை வந்து 25 நாளில் முடிக்கிறான் ஓகேவா. ஸோ அப்போ அதுதான் இங்கே முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்போ ஏங்கிறவன் ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி ஓகேவா. ரெண்டு நம்ம டைம் ஒர்க்கு தானே இங்கே. அப்போ ஏபி அப்படிங்கிற மாதிரி இங்கே எடுத்துக்கிறீங்க. ஏங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா 25 நாள் ஓகே. பிங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா அதே வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 20 நாளில் வந்து முடிக்கிறான் ஓகேவா. ஸோ 20 நாளில் முடிக்கிறான் ஓகே. இப்போ இவங்க 2 பேருக்கான இது என்னது, இவங்க 2 பேருக்கான எல்சியம் பார்த்தீங்க அப்படின்னா 20 25 இருக்குது ஓகேவா. ஸோ இது ரெண்டுக்கான எல்சியம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 100 சாரி 100ன்னு சொல்லலாமா. ஓகே 100ன்னு சொல்லலாம். இது ரெண்டுக்கான எல்சியம் 100ன்னு சொல்லலாம். இப்போது இது வந்து இது பார்ப்போம்ல, உங்களோட எஃபிஷியன்சி ஏயோட எஃபிஷியன்சி வந்து 4 25 100ன்னு சொல்லலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 5 20 100. அப்போ ஏயோட எஃபிஷியன்சி 4, பியோட எஃபிஷியன்சி 5 அப்படின்னு சொல்லலாமா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப் தே ஸ்டார்ட் ஒர்க் டுகெதர், அதாவது அவர்கள் ஒன்றாக வேலை செய்ய தொடங்கினால் ஆனால் 5 நாட்களுக்கு பிறகு வேலையை விட்டு விட்டார்கள் ஓகே. ஸோ 5 நாள் வந்து வேலையை இவங்க என்ன பண்ணிட்டாங்க விட்டுறாங்க ஓகே. இப்போ இவங்க 2 பேரோட எஃபிஷியன்சி என்ன 9ன்னு சொல்லலாமா. இப்போ 9 கூட இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள், ஏன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் வேலை பார்க்காம விட்டுறாங்க. உங்களோட சேம் அதாவது ஒட்டுமொத்த எஃபிஷியன்சி தான் இந்த 9 ஓகேவா. ஸோ என்னடா 9 × 5 அப்படி போகிறாங்க பார்க்கக்கூடாது. ஸோ 9ங்கிறது இவங்க 2 பேரோட ஏயும் பியோட எஃபிஷியன்சி சேர்த்து டோட்டல் 9. இந்த 5ங்கிறது அவங்க 5 நாள் ஒர்க் பண்ணாமல் இருந்தது. ஸோ இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா 95 45 ஓகேவா. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 45 ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே இல்லை ஓகேவா. ஸோ அப்போ 45 ஒர்க்கு பார்க்கல அப்படின்னா இது வந்து நம்ம அப்போ இங்கே 100 தான் பார்த்தீங்கன்னா இப்போ 100 நாள் பார்க்குறாங்களே, 100ல் 45 நாள் போச்சு அப்படின்னா அவங்களுக்கு மிச்சம் எவ்வளோ கிடைக்கும் 55 கிடைக்கும். இந்த 55 நாள் தான் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ அப்போ இங்கே டோட்டல் ஒர்க் அதான் மிச்சம்னு கேட்குறாங்க. எத்தனை நாட்களில் பி மீதமுள்ள வேலை, அதாவது அந்த 5 நாளில் 2 பேருமே வேலை பார்க்கல, ஆனால் மிச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா பி மட்டும்தான் வந்து முடிக்கிறான். அப்போ முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத கேட்குறான் ஓகேவா. ஸோ அப்போ 55ன்றது நமக்கு தெரியும் ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 55 அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேவா. ஸோ 55 பியோட எஃபிஷியன்சி என்ன 5 ஓகேவா. ஸோ 5 இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1 5 5 11 5 55. அப்போ 11ங்கிறது வரலாமா. இப்போ 11 டேஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலையை வந்து முடிக்கலாம் ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ நான் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து பார்த்தீங்கன்னா 25 நாள் வேலை பார்க்குறான் ஓகேவா. அந்த 25 இது பி வந்து பார்த்தீங்கன்னா 20 நாள் வேலை பார்க்குறான். அந்த 20 தான் இது ஓகேவா. ஸோ இப் தே ஸ்டார்ட் டுகெதர் 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களோட எஃபிஷியன்சி ரெண்டுக்கு இந்த 20 25க்கான எல்சியம் பார்த்தோம் 100 கிடச்சிச்சு. ஒருத்தவங்களோட எஃபிஷியன்சி பார்க்குறது வந்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா 4, பியோட எஃபிஷியன்சி 5 ஓகேவா. இதோட டோட்டல் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 9 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் ஓகேவா. ஸோ இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றா வேலை ஆகும் பொழுது ஆனால் 5 நாள் வந்து 5 நாளுக்கு பிறகு வந்து வேலையை விட்டு விட்றாங்க. அப்போ இவங்களோட எஃபிஷியன்சியும் இவங்க 2 பேரோட டோட்டல் எஃபிஷியன்சியும் 5 நாளையும் அவங்க பார்த்துருக்க ஒர்க்கையும் வந்து 5 நாள் தானே வேலை பார்த்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு 95 45 அப்படிங்கிற மாதிரி போட்டோமா, அதாவது ஆன்சர் கிடச்சிச்சு. அந்த 45 வந்து இங்கே டோட்டல் ஒர்க்கான 100ல் கழிச்சோம். அப்போ 55 கிடச்சிச்சு ஓகே. ஸோ இந்த 2 பேரும் 5 நாள் வேலை ஆகிறதுக்கப்புறம் பி மட்டும்தான் அந்த வேலையை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துருப்பேன் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை கழிச்சிருப்போம். இப்போ 55 இருக்கும், 55 வேலை இருக்கும். அந்த 55ல் பியோட எஃபிஷியன்சிங்கிறது 5 ஓகேவா. ஸோ அப்போ அந்த 5 கீழே போட்டு அடிச்சு விட்டோம். 1 5 5 11 5 வந்து உங்களுக்கு 55 கிடைக்கும். அப்போ 11 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அப்போ 11 நாட்களில் தான் வந்து பி வந்து மிச்சம் இருக்க வேலையை வந்து முடிச்சிருப்பான் ஓகேவா. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்க 11 ஓகேவா. புரிஞ்சுங்களா உங்களுக்கு. ஸோ சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் எ சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 20% அண்ட் X% consecutive discount 24%, then the value of X
என்ன கேட்குறாங்கன்னா 20% மற்றும் x% தொடர்ச்சியாக தள்ளுபடிகள் சமமான ஒற்றை தள்ளுபடியில் 24% இருந்தால் பின்னர் எக்ஸின் மதிப்பு என்ன? ஓகேவா? ஸோ இங்கே வந்து எக்ஸ் பர்சன்டேஜ்னு சொல்லிடுறாங்களே 20% மட்டும் எக்ஸ் பர்சன்டேஜ், அந்த எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் இங்கே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ 20% அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 20% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1/5ன்னு எழுதலாமா? இது எப்படி பார்த்தீங்கன்னா 20/100ன்னு சொன்னோம்னா ஓரஞ்சு 5, அதாவது ஒரு 20 20 5 20, அப்போ 1/5ன்னு கிடச்சிச்சா? இந்த ஃபார்மேட் தான். ஓகேவா? ஸோ இது நிறையா இடத்துக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். இதை மீண்டும் மீண்டும் சொல்ல வைக்காதீங்க. ஓகேவா? ஸோ டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, எஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ 1/5 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ இப்போ 1/5 கிடச்சிச்சு அப்படின்னா இங்கே கீழே உள்ளதானே நமக்கு முக்கியம். இப்போ 5 இங்கிட்டு 4ன்னு சொல்லலாமா? ஏன் இங்கே 4 போடுறோன்னா இங்கே வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்கான். ஓகேவா? தள்ளுபடி அப்படின்னா நம்ம கழிக்கணும். ஓகேவா? ஸோ தள்ளுபடி அப்படின்னா கழிக்கணும். அதனால் 5ல் 1 கழிச்சிங்கன்னா 4 கிடைக்கும். அதான் அந்த 5 4. இப்போது ஏபி, அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரியல. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம ஏ இந்த பக்கம் பின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது ரெண்டே இப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி பண்ணி விட்ருங்க. அதாவது இங்கே 100 இருக்குல்ல, சதவீதம் சொல்லும் பொழுது நம்ம 100 தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கே 4%. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24% போச்சு அப்படின்னா உங்களுக்கு 76 கிடைக்குமா? இந்த 24% இருக்குல்ல, அதனால் சொல்கிறேன் 76, இந்த பக்கம் 100. ஓகேவா? ஸோ இந்த மொத்தமாக உள்ளது எல்லாமே நீங்கள் இந்த சைடு தான் போட்டுக்கணும். நான் வந்து கீழே வந்து 5 போட்டேன்னா அதே மாதிரி இந்த பக்கம் 100 போடுறேன் அப்படின்னா மொத்தமாக உள்ளதெல்லாம் இந்த சைடு போட்டுக்கணும். 100, அதே மாதிரி 5லாம் அதில் கழிச்சது போக வந்து மிச்சம் 26. ஏன் 76 போட்டோம் அப்படின்னா இந்த 24% இருக்குல்ல, அதை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 76 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ 100 76 அப்படிங்க வந்துருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறங்க. 5 வந்து பார்த்தீங்கன்னா 76, நான் 100 × 4 அப்படிங்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்களேன் என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஏபி இது ரெண்டு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ A/B. ஓகே, A/B போட்டிங்க அப்படின்னா 100 × 4. ஓகேவா? ஸோ 100 × 4 இந்த இது இருக்குல்ல, இதுதான். ஓகேவா? ஸோ 100 × 4. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இன்னொரு இது வரேன் ஈஸ்ட், இது கீழே போட்டுக்கிறேன், இங்கே இடமில்ல இல்லை அதனால். ஓகேவா? அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 96 ஏன்னா அந்த 4% போகுதுல, அதனால் 96 × B 5. ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? 96 × 5. இந்த 5 எங்கேருந்து வந்துச்சு? இந்த இருக்கலாம் இந்த 5. ஓகேவா? ஸோ இதுதான். இப்போ இதை அடிச்சு கொடுக்கலாமா? எப்படி அடிச்சு? இங்கே இருக்கிறது ஒரு இது ரேஷியோ குறியிடுங்க, இதை குழப்பிக்காதீங்க. ஸோ நான் எழுதுறதே கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் எழுதியிருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை அடிச்சு கொடுக்கலாமா? கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாம். ஓரஞ்சு 5, 25 100. ஓகேவா? ஒரு நாங்கள் 24 நாங்கள் 96 சொல்லலாமா? ஓகேவா? இப்போ 20:24 அப்படின்னு கிடைக்குதா? இந்த சைடு பாருங்கள், 20:24. ஓகேவா? 20 சார் 19 நான் அதில் இங்கே பார்த்தீங்களா நம்ம தப்பு பண்ணுறதே இந்த மல்டிப்ளிகேஷனில் தாங்க. ஸோ இங்கே 19 தானே வரும். 19 நாங்கள் 20 நாங்கள் 100. ஓகேவா? சாரி 5. இந்த பாருங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணுறேன், கரெக்டாக தான் அடிச்சு கொடுத்துருக்கோமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் ஓகேவா? ஓரஞ்சு 5, 25 5 வந்து நான் உங்களுக்கு 25 100 சொல்லலாமா? ஓகேவா? ஸோ ஒரு நாங்கள் இது 76 கிடையாது. ஓகேவா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 19. ஓகேவா? ஓகே, இப்போது 19 இங்கே 20 ஆச்சா? அப்போ 20 19 இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா இதை அடிச்சு கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 தான் முக்கியம். ஓகேவா? இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் 1. அப்போ 20 இருங்க 1/20 × 100. ஓகேவா? ஸோ அப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5% வருமா? அப்போ 5%ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. 5% அதான் வரும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஓகேவா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு முறை வேணால் பார்த்துக்கிறேங்க. ஓகேவா? ஸோ நான் தெளிவாக தான் சொல்லி தந்திருக்கேன். இங்கே எந்த ஒரு டவுட் இருக்காது நினைக்கிறேன். ஓகே, ஸோ 20% இங்கே X%க்கான இது தான் கேட்டிருக்காங்க. தள்ளுபடினாலும் அதுக்கப்புறம் நம்ம கழிச்சிருக்கோம். கழிச்சிட்டு 5:4 அப்படி போட்டு இங்கே 100 இந்த 76 எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தோம். ஓகேவா? இதை அடித்து கொடுத்தோம், 20:19 கிடச்சிச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டுக்கு டிஃப்ரெண்டாக 1 வந்துச்சு. 1/20 × 100 அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு 20 20 5 20 100 அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிச்சு கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ டவுட் எதுவும் இல்லை. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டியில் உள்ளது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.